ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து இந்த புக்கு வந்து எப்படி வந்து ப்ரிட்டென்ஷியஸாக சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. இஸ் இட் லைக் ரியலி வர்த் இட்? இப்போ வந்து சில பேர் என்னன்னா வந்து இன்ட்ரெஸ்டடாக யூஸ் பண்ணுறாங்கனாலும் இட்ஸ் லைக் கூல், ஐ வாண்ட் போஸ்ட் இட் ஆன் ஸ்டோரி, அதுக்காக நான் புக் வாங்குறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்து கல்ச்சர் வந்து எங்களை சுற்றியே நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக. ஸோ அதை பற்றி வந்து இன்னைக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாங்கிறது தான் இன்னைக்கு பிளானாக இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேசிக்லி வந்து பார்த்தோன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்க போகக்கூடிய புக்ஸ்ன்னா வந்து பார்த்தோன்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ், இட் எண்ட்ஸ் வித் அஸ், அப்புறம் இக்கிகாய். நான் எனக்கு இது எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு சைல்ட்ஹுட் மெமரி வந்து கொண்டு வருது. ஒரு காலகட்டத்தில் நம்ம 2005, 7, 10, 15 அந்த காலகட்டத்திலாம் வந்து பார்த்தோன்னா WWE பார்த்துட்டு இருக்கும்போது ராக்கை வந்து எல்லாருமே வந்து விரும்புவாங்க. ராக்கு ஜான்சின்னு நடுவில் ரோமன் ரெயின்ஸ் வந்தோடனே எல்லாரும் ரோமன் ரெயின்ஸ் எனக்கு அதனாலே அந்த கேரக்டர் பிடிக்காம போயிடுது. என்னுடைய புக்குக்கு வந்துட்டு நான் வச்சிருக்க ஒரு ப்ரிஜடிஸ், அதாவது வந்து புக்கு வந்து அவ்வளோலாம் வருது இல்லைன்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமே புக்கு படிக்காமலே நான் புக்கு வச்சிருக்கேன், நான் வந்து புக்கு படிக்கிறாள் அப்படின்னு சீன் போடக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ரீசென்ட்லி வந்து பார்த்தோன்னா we went on a trip. ஒரு ட்ரிப் போயிருக்கும் போது ஆஸ் இஃப் ஒரு ட்ரிப்பு போகிறேன்னா the purpose of the trip is not to read the book or not to color the book or anything. இந்த கலரிங் புக்கு, ரீடிங் புக் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ட்ரிப்போட எண்டு வரைக்கும் அதை தொட்டு கூட பார்க்கல. பட் யூ நோ வாட் that person did? That person forgot the phone charger. There was a book, there was a coloring book, there was a fucking teddy bear, but not the charger. ஸோ பேசிக்லி அங்கே வந்துட்டு அது வந்து ஒரு பர்பஸாக அதுக்கு வந்து ஒரு வேலை இருக்கா, யூஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் saying that I read books. அது ஒரு ஸ்டேட்மெண்ட். And there was one person in my college who has a backpack, still walks around with a book. நடக்கும்போது ஒரு புக்கு கையில் இருக்கும். பேக் எதுக்கு இருக்கு அப்போ? இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. இப்போ ஹெச்ஓடி பார்க்க போறேன்னா நான் சொல்றேன் லிட்டரலி அந்த கேரக்டர் வந்து நீ ஒரு ஹெச்ஓடி மீட் பண்ண போனா கையில் ஒரு புக் போடுவோம். எனக்கு புரியல, ஹெச்ஓடி மீட் பண்ண போகும்போது எதுக்கு புக் எடுத்துட்டு போகணும்? பிகாஸ் இட் மேக்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். அதாவது நான் வந்து புக்கு படிக்கக்கூடிய ஒரு ஆளுன்ட்டு. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான புக்கு, அவங்க படிக்கிற கோர்ஸ் அதெல்லாம் இல்லை. எந்த புக்கு இருக்கலே ஃபேமஸ், எந்த புக்கு நிறைய பேர் இப்போ மெயின் கம்ஸ், இப்போ பசங்க பார்த்தோன்னா மெயின் கம்ஸ் வந்து படிக்கிற மாதிரி ஸ்டோரி போடுவாங்க. இது படிச்சு இந்த ஃப்ரேஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுறது. புக்கு படிக்கிற ஒருத்தர் அதை என்ஜாய் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி. அதாவது நானும் புக்கு படிக்கிறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுற மாதிரி நிறைய பேர் இந்த பிக்சர்ஸ் போடுறத வந்து நான் நிறைய அப்சர்வ் பண்ணுறேன். அண்ட் தட் இது எப்படின்னா ஒரு புதுசாக வந்து ஒரு ஃபாலிங் பேக்வர்ட்ஸ். அதாவது வந்து ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணுறது நல்லது இல்லை, நானும் பாருங்க புக்கெல்லாம் படிச்சு நான் நாலேஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அப்படி சீன் போடுறது கூட தப்பு இல்லை. அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கணும். அந்த புக்கு உண்மையிலே 2-3 தடவை படிச்சிருந்தாலோ இல்லை ஒரு 2-3 பேஜ் படிச்சிருந்தாலோ நீங்கள் இந்த மாதிரி போகிறதோ ஒரு தப்பு கிடையாது. பட் இஸ் புக் தட் கூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. லாஸ்ட் வீடியோலேயே நீங்கள் பார்த்த மாதிரி இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்லோவஸ்ட் கண்டிப்பாக சொல்லலாம், தப்பே கிடையாது. ஒன் ஆஃப் த ஸ்லோவஸ்ட் மீன்ஸ் ஆஃப் gaining knowledge or gaining any information is சொல்லலாம், because there's nothing slower than a book. I mean, I pretty much covered it, right? Why someone would want to read a book and why someone wouldn't want to. So நீ சொல்ற things are acceptable. And to give benefit of the doubt for few people, இப்போ நீ சொல்ற மாதிரி I don't agree, right? இப்போ நீ வந்து suppose a tour guide போறேன், some people actually like the fact that they're able to read a book in some kind of peaceful way. But in your example, that's not even the case. நடக்கலையா? So I really appreciate people who take book while they travel, but it's become such a posh that one person, even நான் கொல்கத்தா போன போது ஏர்போர்ட்ல I saw a person who was sitting next to me. He was some kind of a businessman. நல்ல கோட்லாம் போட்டுன்னு ஃபேன்சியா வந்திருந்தாரு. போயிட்டு நியூஸ் பேப்பர் ஸ்டாண்ட்ல போய் நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து மடிச்சு வச்சிருந்தாரு. சரி ஃபிளைட்ல வந்து படிப்பார் போலன்னு நினைச்சேன். ஆப்போசிட்ல பக்கத்துலேயே தான் உட்காந்து இருந்தாரு. நான் பார்த்த வரைக்கும் அந்த பேப்பர் ட்ரேக்குள்ளேயே தான் இருந்தது. கடைசி வரைக்கும் அதை படிக்கவே இல்லை. அண்ட் யூ நோ ஹவு காஸ்ட்லியர் திங்ஸ் ஆர் when you buy it inside the airport. கடைசி வரைக்கும் அதை படிக்காம அந்த நியூஸ் பேப்பர் எதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் செக்இன் பண்ணும்போது ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு சூட் கேஸோட செக்இன் பண்றது. இந்த மாதிரி ஃபேன்சிங் திங்ஸ் வந்துட்டு இப்போ புக் ஹஸ் பிகம் அ ஃபேன்சி திங். அண்ட் இப்போ மேஜர்லி அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, புக்ஸுமே வந்துட்டு ஒரு கூல் ஒயிட் பேப்பர்லாம் பிரிண்ட் பண்றது இல்லை. ஒரு மாதிரி வார்ம் ஒயிட், லைட் ப்ரௌன், விண்டேஜ் லுக், அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர்ல வந்து அதிகமாக பிரிண்ட் பண்றாங்க. Do I think it's very aesthetic? Absolutely yes. But people just buying books for the aesthetic purpose வந்து பாத்தீங்கன்னா that's pretty frustrating. நான் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் காலேஜ் படித்தேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு ரேக்ல கூட அடுக்கிற அளவுக்கு புக்கு என்கிட்ட இல்லை. அண்ட் there is only மேஜர்லி நான் படித்த புக்கு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படித்தேன். நான் வாங்கின புக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக படித்தேன். நான் கம்ப்ளீட்டாக படித்ததுன்னு பார்த்தோன்னா மெயின் கம்ஸ் ஒன்று படிச்சிருக்கேன்.
அண்ட் த டான் ஆஃப் இன்வென்ஷன், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன இன்வென்ஷன்ஸ்லாம் வந்ததுன்ட்டு. அப்புறம் கேப்டன் ஃபிலிப்ஸ்ன்ற ஒரு புக்கு படித்தேன். ஓகே. ஸோ இது மூணுமே வந்து பார்த்தோன்னா டாக்குமெண்ட்ரி பேஸ்டு சயின்ஸ் பேஸ்டு புக்கு. ஸோ எனக்கு அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐ டோன்ட் நோ ஹவு பீப்புள் ரீட் ஃபிக்ஷன் அஸ் புக்கு. அண்ட் கடைசி வரைக்கும் அந்த புக்கை வந்து யாருமே படிக்கிறதே இல்லை, அதை ஜஸ்ட் போஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. இது லைட்டாக இரிட்டேட்டிங்காக இருக்குது. நிறைய கான்டெக்ட்ல இது நடந்தாலும் இங்கே வந்து தேர் எக்ஸ்ப்ளாய்டிங் த நாலேஜ். எனக்கு வந்து நாலேஜ் இருக்குன்றதை காட்டிக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. ஐ நோ சம் பீப்புள் ஹூ யூஸ் இந்த ஐஃபோன் போஸ்ட் பண்ணுறது, ஃபேன்சியாக ஒரு கெஃபே போகிறது போஸ்ட் பண்ணுறது, தட்ஸ் அபவுட் மணி அண்ட் ஆல் த ஸ்டஃப். இங்கே வந்து நாலேஜை ஃபேக் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் வந்துட்டு லைட்டாக எனக்கு வந்து அனாயிங்காக இருக்குது. பிகாஸ் ஐ ஃபீல் லைக் போத் ஆர் pretty much the same thing. பட் ஆனால் வந்து these days we kind of expect the former not the latter. ஸோ இப்போ அது வந்து உங்ககிட்ட காசு இருந்தால் நீ ஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்கிறது வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு இல்லையா இப்போ. ஸோ அதனால you are not getting annoyed in my opinion. பட் ஆனால் வந்து flexing is pretty much the same thing. அதான் they have money, they flex it. If you have knowledge, you can flex it. அதுதான் பிரச்சனை. நீ அங்கதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. காசு இல்லாதவன வந்து காசு இருக்கிற மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ற எவ்வளோ பேர். So I have many examples for that too. Yeah, please. So yeah, the point being, I mean, you enjoy what you enjoy. If you really like the pretension, go for it. We are not here to like நீ பண்ண கூடாது சொல்லவும் முடியாது. சொல்றது எங்களுக்கு நிஜமாவே வந்து we don't have the rights to do that. நான் சொல்லுவேன் நீ பண்ணுவியா அது வேற விஷயம். So let's not get into that. But the point being, I also know people who are like really a good reader. அவங்க வந்து உண்மையிலே புக் பார்த்து வாங்கி அதை படிச்சு முடிச்சுட்டு, like for example people who like read philosophers from what is that, Russia, டாக்வெட்ஸ்கி, அது இதுன்னு வந்து இந்த பேர் என்ன philosophers. இந்த philosophers எல்லாம் வந்து புக்லாம் படிக்கிறது. அப்புறம் வந்து different ways of living life and how actually kind of Japanese people think about let's say success or perfection. So இந்த மாதிரி என்னமோ interesting things இல்லைன்னா வந்து let's say someone's actually life history or how actually US founding fathers did few couple of things or life history of few people or in fact fictionலயே நல்ல புக்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. பட் ஆனால் ஐ கெட் வாட் யூ ட்ரைங் டு சே. ஸோ இந்த மாதிரி வந்து இது படிக்கிறியா சந்தோஷம், பட் ஆனால் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றவங்கலாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, சைக்காலஜி ஆஃப் மணி இந்த புக்கு. இதை வேற வந்து நான் ஆக்சுவலி வந்து பார்த்தேன்னா ஐ ஸ்டார்டட் இந்த ஹைப்ல வந்துட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ரீடிங் திஸ் pirated version of Rich Dad Poor Dad. Okay. Rich Dad Poor Dad, basically it's very lame, to be very honest. It doesn't make any difference. But life changing books la adha add pandrathu இந்த அதுதான் basically the pretension. அதாவது இந்த புக்கை வந்து glorify பண்றதுன்ற வந்து கான்செப்ட் வந்துட்டு இப்போ புதுசா எழுந்திருக்கு. இத I think as any smart person you should be able to see through that screen. அதெல்லாம் உண்மையிலே அப்படி இருக்கான்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தாலே தெரியுது பச்சையா. இந்த ஒருத்தர் வந்துட்டு இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன். இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஸ்டாக் ட்ரேடிங், அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு புக்கை பற்றி அவன் வந்து ஸ்டோரி போடுவான். அப்படி புக்கு படிக்கிற மாதிரி ஆஸ் இஃப் நாலேஜ் இஸ் வெரி சப்ஜெக்டட் டு புக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு புக்கை படிச்ச மாதிரி போஸ்ட் பண்றது வந்து கைண்ட் ஆஃப் இரிட்டேட்டிங்கா இருக்கு. நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி யாரும் ஒருத்தர் பார்த்து, பிகாஸ் வாட் ஹேப்பன்ஸ் ஐ வில் டெல் யூ. இப்போ இதெல்லாம் படிச்சா சந்தோஷம் தான். அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க, சில பேர் ஏதோ நெட்டு பார்த்து அது இதுன்னு பண்ணி ஏதாவது தெரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் ஓகே ஃபைன், யூ ஆர் கன்சியூமிங் whatever you want to consume in some way. இப்போ இந்த மாதிரி போடுறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, நீங்க இதெல்லாம் உங்க ஸ்டோரி எல்லாம் பார்த்துட்டு you will think one thing when you are talking. நம்மளா லெஃப்ட் அவுட்டா இருக்கோமோ இல்ல அப்படிலாம் எனக்கு தோணல. பட் ஆனா you will expect some kind of conversation when you talking with them. There is some kind of standard you set, right? ஆனா பேசும்போது it will be completely different. So it kind of like throws you away. ஒரு மாதிரி வந்து நான் என்னமோ நினைச்சு ஏதோ ஒரு பேச ஆரம்பிச்சேன், பட் ஆனால் இது வேற எப்படியும் போயிட்டு இருக்கு. What they showed was not what is happening right now. So அந்த மாதிரி எல்லாம் ஆகும்போது தான் வந்து you feel like oh okay, ஐயோ நீ பிராட் பையன் தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். Yeah. So guys, that is it. So இது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு அனாயிங்கா இந்த மைல்ட்லி இன்ஃபியூரியேட்டிங் அப்படின்ற கேட்டகரி. இதுல பிரச்சனை என்ன தெரியுமா, சொல்லவும் முடியாது, அக்செப்டும் பண்ணிக்க முடியாது, ஒரு மாதிரி மண்டை குடைச்சலா இருக்கும். இன்னத்துக்கு ஃபுல்லா பண்றவங்க அறிவு இல்லையா, சோறு தானே திங்கிற இப்படியெல்லாம் கேட்கணும்னு தோணும். எதுக்கு இவ்வளோ ஃபேக் ப்ரொஜெக்ஷன் இந்த சோஷியல் மீடியா லைஃப் அப்படின்னு தோணும். பட் தட்ஸ் அ டாபிக் ஃபார் another day. So அது வந்து faking your personality in social media is completely something different that we would like to talk about. But as of now அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லதான் ஓப்பனாக போய் நேரில் கன்ஃபரண்ட்டும் பண்ண முடியாது, அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளும் அதை பார்த்துட்டு சும்மாவும் இருக்க முடியாது. இதுக்கு தான் இன்ஸ்டாலெலாம் எல்லாரையும் அன்ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது இதுதான் பெட்டர். ஸோ பேசிக்லி yes, that's what we wanted to share our thoughts regarding this people who act as if they read book in the social media and actually they don't. So
basically that's it guys. I hope you might have also seen many people like this in your life. நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த புக் படிச்சேன் மச்சான், அந்த புக் படிச்சேன், இது படிச்சேன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவே உங்களுக்கு மாறிடும்டா, இது பார்த்தனா அது அப்படியே மாறிடும், எல்லாமே மாறிடும் லைஃப்ல. அந்த புக்கை படிச்சுதான் மாறணும்னு இல்லை, கொஞ்சம் யோசிச்சாலே சில விஷயத்துல இருக்க பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் மாறும். ஒரு புக்கை படிச்சுதான் ஒரு விஷயத்துல இருக்க பெர்ஸ்பெக்டிவ் மாறணும்னு இல்லை, வேற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தாலே மாறும். And also there is one thing I want to really highlight, right? People often find reinventing a wheel is a very bad thing, but I feel like it's a good thing. What do I mean by this? இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்போ ஒரு புக் வழியா இல்லை ஒருத்தர் பயோகிராஃபி வழியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அது ஒரு விஷயம். பட் ஆனா வந்து you trying to think through it and actually coming to the same conclusion is actually much more valuable in my opinion. And it's very different than what you get from the book. நான் என்ன சொல்லுவேன்னா வந்து புக் படிக்கிறது தப்பே கிடையாது, பட் ஆனா try to actually you use your own experience and compare that and try to understanding by yourself rather than accepting what they are saying. So that is one thing that I would say for readers who are actually looking into books and trying to like learn stuff or whatever, enjoy yourself by reading some kind of entertainment. Yes. I don't know bro, people read smarter also. Yeah. So and basically that's it guys. So I hope you would have also seen people like that. So பார்த்துருந்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய ஆப்ஷன். பட் ட்ரை டு டீஸ் தம், இட்ஸ் ஆக்சுவலி ஃபன். புக்கில் அப்படியே வச்சா நான் கூட அந்த புக் படித்தேன், இதில் சாப்டர் 3ல இதை பற்றி பேசியிருந்தாங்கல்ல, இந்த கேரக்டர் பற்றி நீ என்ன நினைக்கிறேன் இப்படி எதுனா நோண்டுங்க. I couldn't be this bothered. I'll be like bro, let you live. இல்ல, it's a source of entertainment for me. I know you. I'll be like bro, okay, if you feel fun out of that, go for it, that's all. அந்த ட்ரிப்ல என்னோட சார்ஜர் வாங்கி சார்ஜ் போட்டப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டு போயிட்டேன். ஐயோ இவ்வளோ அக்கறை இருந்ததுன்னா உங்க சார்ஜர் எடுத்துட்டு வர எடுத்தேன், எப்போ குத்தி குத்தி காட்டணும் அப்போ குத்தி காட்டணும். So if you like fun like that, if you're a sadist like me, please go for it. So other than that, that's it guys. I hope everyone have a great day and thank you so much for watching. Bye guys.